கும்பராசிக்காரர்கள் இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய ஸ்ரீராம நவமி அன்னைக்கு உட்கார்ந்து குறைஞ்சது ஒரு 108 வாட்டி ஸ்ரீராம ஜெயம் ஃபர்ஸ்ட் எழுதுங்க. ஏன்னா ஜென்ம சனி விடுகிறார். ராமபிரான் நம்ம ஆஞ்சநேயருக்கு என்னன்னா ராம நாமத்தை சொல்லும் பொழுது அவருக்கு சந்தோஷம். குறிப்பா இந்த கும்பராசிக்காரர்கள் ஸ்ரீராம நவமி அன்னைக்கு ராமருக்கு அபிஷேகம் செய்து வஸ்திரம் சாத்தி துளசி மாலை போட்டு அவருக்கு பானகம் நைவேத்தியம் பண்ணி என்னென்ன உண்டோ எல்லாமே பண்ணுங்க. மாலை சாத்துறதுலேருந்து என்ன அந்த கோவிலில் என்ன கேட்குறாங்களோ அதை கண்டிப்பாக போய் பண்ணுங்க. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி விடுது, அதே ஒரு பெரிய ரிலீஃபு. அண்ட் நமக்கு 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் ஒரு பெரிய கூட்டமாக போய் கிரகங்கள் எல்லாம் உட்காந்துக்கிறாங்க. ராசியில் நமக்கு புத பகவான் இருக்கிறாரு. ஸோ ஓரளவுக்கு உடல் ஆரோக்கியம் எல்லாமே நமக்கு சரி போதும், இதுக்கு மேலே ட்ரீட்மெண்ட்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துடும். பட் 2ஆம் இடத்துல இந்த கூட்டம் எல்லாம் போய் சேரும் பொழுது குடும்பத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு மனக்குறையோ, ஒரு பொண்ணை பற்றி நினச்சி கவலைப்படலாம், பிள்ளைய பற்றி நினச்சி கவலைப்படலாம். இந்த மாதிரி குடும்பத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு சில சங்கடங்கள் வரும். இந்த பங்குனி மாதம் பிறக்கிறது இல்லையா, அன்னைக்கு 1ஆம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு இஷ்ட தெய்வம்னு இருக்கும். ஒருத்தருக்கு முருகனை பிடிக்கும், ஒருத்தருக்கு பிள்ளையாரை பிடிக்கும். யாரோ நெய் வாங்கி கோவிலில் கொண்டு போய் கொடுத்து சுவாமி உள்ள விளக்கேற்றுவாங்கல்ல, கோவில் உள்ள அந்த கர்ப்ப கிரகத்தில் விளக்கேற்றுவாங்க இல்லையா, அந்த விளக்குக்கு நெய் வாங்கி கொடுங்க. இந்த எப்பெல்லாம் முடிஞ்சதோ இந்த மாதம் முழுவதும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் அது பண்ண முடியாது. ஸோ 1ஆம் தேதி கொடுங்க, அதே மாதிரி கடைசியில் கொடுங்க 30ஆம் தேதி. நடுவில் ஸ்ரீராம நவமி அன்னைக்கு ராமரை பிடிச்சிக்கோங்க. ஸ்ரீராம ஜெயம் கண்டிப்பாக எழுதுங்க. அதை தவிர நம்மளுடைய இந்த கிரகம் மொத்தமாக போய் கூட்டமாக உட்காந்துருக்குது பார்த்தீங்களா மீனத்தில், நீங்கள் டெய்லியே போய் நவகிரகத்தை 9 பிரதட்சணம் பண்ணுங்க. நம்ம வேற எந்த பரிகாரம் எந்த கோயில் அது பண்ணவே வேண்டாம். நல்ல சிவன் ஆலயம் 6 கால பூஜை பண்ணுறாங்களா அந்த கோயில் போங்க, அங்கே இருக்கிற நவகிரகத்தை பிரதட்சணம் பண்ணுங்க. நம்ம மனசில் என்னென்ன காரியங்கள் நினச்சிருக்கிறோமோ கண்டிப்பாக அது சித்தியாகும். கும்பராசிக்காரர்களுக்கு கடந்த ஒரு 5 வருட காலமாக இல்லாத ஒரு சந்தோஷத்தை இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு கொடுக்கும்.